தஞ்சை தொகுதியினுடைய மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களே, பொறுப்பாளர்களே, தொண்டர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சை தொகுதி என்றால் தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான தொகுதி. இந்த தொகுதியை நாம் உறுதியாக வெல்ல வேண்டும். அதற்குண்டான சரியான வேட்பாளரை நம்முடைய கூட்டணி நிறுத்தியிருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய வெற்றி வேட்பாளர் திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். பிரதமர், உள்துறை அமைச்சர் மற்றும் மத்திய தலைவர்களோடு நேரடி தொடர்பிலே இருக்கின்ற தலைவர். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுடைய நன்மதிப்பை பெற்ற தலைவர். இந்த தொகுதிக்கு நல்ல பணி ஆற்றுவதற்கு மிக சிறந்த வேட்பாளர் நம்முடைய மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்கள். தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடியார் ஐயா தலைமையிலே நல்லாட்சி மலர வேண்டும். அதற்கு தஞ்சையிலே தாமரை சின்னம் வெல்ல வேண்டும். அதை உறுதிப்படுத்திக் கொள்ளத்தான் நான் இங்கே வரி புரிந்திருக்கிறேன். நண்பர்களே, மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களது தலைமையிலே நல்லரசு நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை வல்லரசாக கூடிய உயர்ந்த நிலையிலே மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்று கூறுகிறோம். வலிமையான பாரதத்தை நம் கண் முன்னால் பார்க்க முடிகிறது. இந்தியா வளர்ந்த நாடுகளுக்கு ஈடு கொடுக்கும் வகையிலே இன்றைக்கு படிப்படியாக பொருளாதாரத்திலே உயர்ந்து சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்பிலே பல்வேறு நாடுகளுக்குள் போர் இருந்தாலும் கூட நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களது ராஜதந்திரத்தின் அடிப்படையிலே இந்தியா இன்றைக்கு அமைதியான நாடாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். நண்பர்களே, இப்படிப்பட்ட சூழலிலே தமிழகம் தென்னிந்தியாவிலே இருக்கின்ற மாநிலத்திலேயே மிக மோசமான மாநிலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம், தமிழகத்தினுடைய வளர்ச்சி இன்றைக்கு குன்றிருக்கிறது. ஏன் வளர்ச்சி குன்றிருக்கிறது? வாக்கு வங்கி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகளுடைய இணக்கம்தான் வரும் வருடங்களிலே நல்லாட்சி தமிழகத்திற்கு கிடைக்க முடியும். திமுக அரசோ நம்முடைய பாஜக அரசை எதிர்கட்சியாக பார்க்காமல் இன்றைக்கு எதிர்கட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் மத்திய அரசுக்கு ஒத்த கருத்துடைய அரசு தமிழகத்திற்கு தேவை. தமிழகத்திலே மீண்டும் டபுள் இன்ஜின் சர்க்கார் வர வேண்டும். மத்திய திட்டங்கள் மூலம் தமிழகம் மேலும் வளர வேண்டும், உயர வேண்டும், சிறக்க வேண்டும். நண்பர்களே, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு மக்கள் விரோத அரசு திமுக அரசு. உங்களிடம் திமுகவை சேர்ந்தவர்கள் வாக்கு கேட்க வந்தால் 100 ரூபாய் சிலிண்டருடைய மானியம் எங்கே என்று கேளுங்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தை உண்மையாக ஏன் கொண்டு வரவில்லை என்று கேளுங்கள். முதியோர் உதவித்தொகை 1500 எங்கே போனது என்று கேள்வி எழுப்புங்கள். சட்டமன்றத்தினுடைய நேரலை என்னவாயிற்று என்று கேளுங்கள். ஆசிரியருடைய சம வேலை சம ஊதியத்தை பற்றி ஏன் அவர்கள் கவலைப்படவில்லை என்று கேளுங்கள்.
ஆண்டுக்கு 10 லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை கொடுப்பேன் என்று கூறினார்களே, அது என்னானது என்று அவரிடம் கேளுங்கள். நண்பர்களே, வாக்காள பெருமக்களே, உங்களிடம் திமுக வாக்குறுதியை கொடுத்து உங்களை 5 வருடம் கால்கடுக்க நிற்க வைத்து உங்களை ஏமாற்றியது மட்டுமல்ல, உங்கள் மீது சுமையை ஏற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இந்த திமுக அரசு. ஏன், எப்படி என்று கேட்டால், தமிழகத்திலே பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, இப்படி மக்கள் மீது பொருளாதார சுமையை உயர்த்தி மக்களுடைய கஷ்டத்தை வேடிக்கை பார்த்து ஊழல் செய்த அரசு திமுக அரசு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, நல்லவர்கள் கொடுக்கும் வாக்குறுதியை நீங்கள் நம்புங்கள். அதன் அடிப்படையிலே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி வாக்களிக்கலாம். சென்ற திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. தமிழக மக்களை ஏமாற்றினார்கள். புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவியாக இருந்தாலும் சரி, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள். அதே நிலையிலே தடம் புரளாமல் ஆட்சி செய்த பெருமை எடப்பாடியாருக்கு உண்டு. அந்த வகையிலே நான் தைரியமாக கூறுகிறேன், மாணவர் கல்வி கடன் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சியிலே தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். முதியோர் ஓய்வூதியம் ரூபாய் 2000 உயர்த்தப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். குலவிளக்கு திட்டத்தின் அடிப்படையிலே அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும். வாழ்வாதார உதவியாக 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கட்டணம் இல்லாமல் கௌரவான முறையிலே பேருந்து பயண திட்டத்தை எடப்பாடியார் அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள். நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளிலே வைத்துள்ள கடன் தள்ளுபடி செய்யப்படும். இப்படி நம்முடைய மரியாதைக்குரிய வருங்கால முதல்வர் கொடுத்திருக்கின்ற அத்துணை உத்தரவாதங்களும் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலே தான் அவர்கள் சென்ற ஆட்சியிலே தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலே மத்திய பிஜேபியோடு இணைந்து ஒரே ஆண்டிலே தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார்கள். 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகளிலே 17 மருத்துவக் கல்லூரிகள், 67 கலைக்கல்லூரிகள், 7 சட்ட கல்லூரிகள், அதே போல 21 பாலிடெக்னிக் கல்லூரிகள், 4 பொறியியல் கல்லூரிகள் என்று மாணவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்த ஆட்சியாளர் அதிமுக எடப்பாடியார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே போல 25 லட்சம் பெண்களுக்கு 26 மானியத்திலே 2 சக்கர வாகன திட்டம், 41 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளை அரசு கல்லூரிகளாக மாற்றி மாணவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்தார்கள். இப்படி எடப்பாடியார் அரசிலே சொன்னதை செய்த நிலை இருந்தது. அதற்கு மாறாக இன்றைக்கு திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் தமிழகத்திலே மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், தீயவர்களை ஓரம் கட்ட வேண்டும், சுயநலவாதிகளை ஓரம் கட்ட வேண்டும், பொதுநலவாதிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், நேர்மைக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், ஊழலை ஒதுக்கி தள்ள வேண்டும், தர்மத்திற்கு வாக்களிக்க வேண்டும், அதர்மத்தை தூக்கி எறிய வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலேதான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நல்லாட்சி மலர வேண்டும். நம்முடைய தஞ்சை தரணிக்கு தேவையான அத்துறை மத்திய மாநில திட்டங்களையும் 100% பெற்றுத்தரக்கூடிய வல்லமை பெற்ற பாஜகவினுடைய மூத்த தலைவர் மட்டுமல்ல, நம்முடைய
அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மூத்த தலைவராக நிற்பவர்தான் நம்முடைய கருப்பு முருகானந்தம் அவர்கள். நண்பர்களே, கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய தொகுதி பகுதியினுடைய வளர்ச்சிக்கு அளிக்கும் வாக்கு என்பதை மறந்துவிடார்கள். இறுதியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், டாஸ்மாக் என்று ஆட்சியாளர்கள் கண்ணை மூடிக்கொண்டு இதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மகளிருடைய வாக்கு மிக முக்கியமான வாக்கு. திமுகவை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே வீட்டுக்கு அனுப்பக்கூடிய முதல் கடமை மகளிருக்கு உண்டு என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நண்பர்களே, மத்தியிலே நல்லரசாக செயல்படும் ஐயா நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இந்தியாவை வல்லரசாக மாற்றக்கூடிய அரசு, அதற்கு துணை நிற்கக்கூடிய ஒத்த கருத்துடைய அரசாக நம்முடைய ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அரசு மலர வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும். அதன் அடிப்படையிலே தஞ்சை தரணி மென்மேலும் உயர்ந்து சிறந்து விளங்க வேண்டும். இங்கே பல்வேறு துறைகள் உயர்ந்து விளங்க நம்முடைய கருப்பு முருகானந்தம் அவர்கள் இரவு பகலாக பாடுபடக்கூடியவர். இளம் வயதிலேயே பொது வாழ்விற்கு வந்தவர். ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், சிறைச்சாலை என்று அவர்கள் பார்க்காததே கிடையாது. மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க கூடியவர். தஞ்சை மண்ணினுடைய, தஞ்சை தொகுதியினுடைய மக்களுடைய நாடி நரம்புகளை உணர்ந்துதான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களுக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்கள் பகுதி தொகுதிக்கு அளிக்கின்ற வாக்கு என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்களில் ஒருவராக, உங்களது சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக, உங்களது பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே வாதாடி போராடி பெற்று தரக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளராக, நல்லவராக, வல்லவராக, பண்பாளராக போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் தாமரை 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 சின்னத்திலே வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வைத்து தஞ்சைக்கு பெருமை சேருங்கள், தஞ்சையினுடைய வளர்ச்சிக்கு வாக்களியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.